ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து திருவாரூரில் போயிட்டு இருக்கு. திருவாரூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் காட்டூருங்கிற லொக்கேஷன் அந்த சைட் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி வந்து பூஜையை போட்டு அன்றைக்கி வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சைட்டோட ஓவரால் ஏரியா வந்து 33/22, அதாவது 726 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டலாக இதோட பில்டப் ஏரியா. இந்த பிளானுக்கு நம்ம டோட்டலாக ஒரு 3800 கல் கோட் கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டேவில் வந்து நம்ம ஒரு 1500 கல் இறக்கியிருந்தோம். அந்த ஒர்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட் டேவே நம்ம பேலன்ஸ் வந்து 1200 பிரிக் வந்து மறுபடியும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்க டோட்டலாக வந்து 2300 சம்திங் வந்து கல் தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் மறுபடியும் நம்ம ஒரு கல் ஒரு 1500 கல் நம்ம இறக்கிட்டோம். டோட்டலாக வந்து நம்ம இதை வந்து ஒரு 3 டேஸில் நம்ம குயிக்காக முடிக்க சொல்லிட்டாரு கிளைண்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஒர்க்கை ஒரு 4 டேஸ்க்குள்ளே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். 7 ஃபீட் கம்ப்ளீட் பண்ணோம். இன்டர்லாக்கில் வந்து சில விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு 7 ஃபீட்டு லிண்டில் ஏற்றிடணும். ஒரு சில பகுதியில் வந்து அந்த கம்பி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. அது எதனால் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 பக்கம் காங்கிரீட் ஊற்றும்போது அந்த கல் 2 கிரிப்பாக பிடிச்சிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த காங்கிரீட் 2 பக்கம் பலகை அடித்து காங்கிரீட் உள்ளே ஊற்றும்போது அந்த பலகை லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, அந்த காங்கிரீட்டு சைட்லலாம் தனியாக பிதுங்கிட்டு வந்துரும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த காலத்த வந்து நீங்க ரீவொர்க் பண்ற மாரி இருக்கும். உடைச்சு அந்த அந்த மட்டத்துக்கு நீங்க ஃபினிஷ் பண்ற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலத்த ரைஸ் பண்ணுங்க. இந்த இன்டர்லாக் பிரிக் எப்படி லோட் ஆகும் அப்படின்னா, நமக்கு 7 ஃபீட் லிண்டல் ஓவரால் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த லோடே போதுங்க. அந்த லோடே வந்து இந்த பிரிக்க வந்து அழுத்துனுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பிரிக் எந்த ஷேக் ஆகாது, எந்த மூவ் ஆகாது. ஆனா காலம் டூ காலம் வச்சிரோம்னா, லைட்டா சேக்கல் இருக்கும். அதாவது லைட்டா ஷேக்கபிள் இருக்கும். ஆனா வந்து அந்த லிண்டல் வந்து உள்ள அமுத்திருச்சுன்னா, உங்களுக்கு எந்த ஷேக்குமே இருக்காது. அதே மாரியா கல்லுல ஒரு 2 இன்ச்சு காலத்துல வந்து கவர் பண்ணி கல்லுல இருந்து காலத்துக்கு 2 இன்ச்சு கவர் பண்ணி நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரிப்பா புடிச்சுக்கும். அதாவது கல்லு டூ காலம் வர இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஃபைபர் மெஷ்ஷ ரிமைனிங் ரெண்டர் போட்டு முடிச்சுட்டு வெட்டி, அதுக்கு மேல ஆஃப்டர் 3 ஃபீட்டுக்கு நம்ம பிரிக் ஒர்க் எப்பயும் போலயே கட்டிடலாம். கட்டுனதுக்கு அப்புறம் கூட அது பலகை அடிச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம். ஏன்னா அது 3 ஃபீட்டுங்கும்போது காங்கிரீட் உங்களுக்கு எதுவும் வெளிய போகாது. சப்போஸ் அந்த மாரி வெளிய போனாலும், அந்த சின்ன ஏரியாவ நம்ம தட்டி விட்டு ரெடி பண்ணிட்டு, அதுக்கு மேல நம்ம சிம்பிளா வச்சு நம்ம ஒர்க்க முடிச்சிடலாம். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 4 டேஸ் ஆயிருச்சு. 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு காட்டி ஃபுல்லா தூக்கு பார்த்து, லெவல் பார்த்ததுக்கப்புறம், பிளம்ப் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பைண்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கல் என்ன கலர்ல இருக்குதோ, அதே கலருக்கு பைண்டிங் பண்ணி குடுக்க சொன்னாங்க கிளையண்ட். அதே மாரியா கல் என்ன கலர்ல இருக்குதோ, அதே கலருக்கு நம்ம பைண்டிங் பண்ணி குடுத்துட்டோம். எக்ஸ்டீரியர்ல முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் போயிரணும். இன்டீரியர்ல நீங்க எந்த மாரி டிசைன் வேணா பண்ணிக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இன்டீரியர்ல நீங்க பட்டி பார்க்கலாம், சிப்சம் பார்க்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். எக்ஸ்டீரியர் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் போயிருங்க. அதான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு இந்த மாரி மட் இன்டர்லாக் வேணுனா நம்மள ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு. நீங்க கால் பண்ணிட்டு நீங்க கொட்டேஷன் வாங்கிக்கலாம். நன்றி. தேங்க் யூ.